விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 2ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை ஆணி மாதம் 18ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் என்ன, ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், யாருக்கு சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் பரணி நட்சத்திரத்துல காலை 6:33 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் கார்த்திகை நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். ஏகாதசி திதி காலை 9:24 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறமேல் துவாதசி திதி வந்துடுது. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை 6:33 வரைக்கும். அதற்கப்புறமேல் சித்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக வடக்கு. பரிகார பொருளாக பால். வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு. இன்று ஏகாதேசி விரதம். மகாவிஷ்ணுவினுடைய சகசரநாமம் காதுகளால் கேட்கிறதும், சுப்பிரபாதம் காதுகளால் கேட்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும். விஷ்ணு பகவானினுடைய ஆலயங்கள், விஷ்ணு பகவானின் அவதாரம் கொண்ட ஆலயங்கள்ல இன்னைக்கு பிரார்த்தனை செய்யறதும், தாமரைப்பூ, துளசி, உலர் திராட்சை முதலிய பொருட்கள், பால் இது போன்ற பொருட்கள் அம்சை செய்வதும் விநியோகம் செய்வதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும். இப்படி சந்திரன் பரணி கார்த்திகைங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் 10ல் 2 போச்சுன்னா 8, 8ல் 3 போச்சுன்னா 5, நமக்கு மிச்சம் 5 அப்படின்னு இந்த மிச்சம் சொச்ச கணக்கு. ஏங்க தேதியே பிறந்து இப்பதான் ஆரம்பிக்குது, அதுக்குள்ள வரவு செலவெல்லாம் வரவு நிறைய இருக்கணும்னா எப்படி? இந்த பணப்பட்டுவாடா, கொடுக்கல் வாங்கல், அப்புறம் போன மாசம் வாங்கின மளிகை கடை பாக்கி, பங்கு கடை பாக்கி, அந்த பாக்கி இந்த பாக்கி, கொடுக்க வேண்டியதை கொடுக்கறதும் வாங்க வேண்டியதை வாங்குறதும், ஒரு வரவு செலவை மண்டையை உடைச்சிக்கிட்டு எழுத வேண்டிய தருணம். எங்கேயோ இந்த கணக்கு இடிக்குதே, வரவு இடிக்குதே, இந்த இங்க வச்சிருந்த பணத்தை கொஞ்சம் குறையுதே, அக்கௌண்ட்ல இருந்து எடுத்த பணம் குறையுதே அப்படின்னு இந்த பணம் குறையுதேங்கிற விஷயம் கொஞ்சம் இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஞாபக மறதி. ஆமா சார், ஆமா சார், மறந்துட்டேன் சார், நம்ம நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு கூட மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு, ஆகா காலையில அதை விட்டுட்டேன் சார், நினைச்சுக்கிட்டே இருந்தேன், பார்த்தீங்களா கரெக்டா நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. கொஞ்சம் லேட்டா போய், லேட்டானாலும் லேட்டஸ்ட் அப்படின்னு சமாளிச்சுக்க வேண்டிய தருணம் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். சந்திரனே உங்க ராசிக்கு பின்னாடி சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்களுக்கு பின்னாடி மறைஞ்சுதான் நிக்கிறாரு. உங்க ராசிக்கு பின்னாடி இருக்க மேஷ ராசியில மறைஞ்சுதான் நிக்கிறாரு. அப்ப உங்க ஞாபக சக்தியும் கொஞ்சம் மறையும். மனசுல அடுக்கி வைத்த விஷயங்கள் கொஞ்சம் மறையும். ஏதாவது ஒன்ன தவற விட்டுட்டு, ஆகா ஆமல்ல நினைச்சேன் மறந்துட்டேன் அப்படிங்கிற தருணம் உங்களுக்காக நிறைய இருக்கு. அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு 1 துண்டு 2, அந்த பக்கம் உங்களுக்கு இந்த பக்கம் எனக்கு அப்படின்னு இந்த பங்கு போடுறது, பாகத்தை பிரிக்கிறது, ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கலாம், ஜூஸை ஷேர் பண்ணிக்கலாம், இப்படி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் உங்க மனசுல இருக்க கஷ்டத்தையோ உங்க மனசுல இருக்க பாரத்தையோ நீங்க ஷேர் பண்ணிப்பீங்க அப்படின்னா பாருங்களேன், ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஞானா உபதேசம், கீதா உபதேசம், கைடு வழிகாட்டுதல், ரெஃபரன்ஸு சார், சின்ன குழு ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுங்க அப்படின்னு இந்த ஹிண்ட்டை கேட்டு வாங்கி பெற வேண்டிய தருணம் மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அவங்க வந்துட்டாங்களாம், இவங்க வந்துட்டாங்களாம், டென்ஷன், படபடப்பு, கத்துறது என்ன, சத்தம் போட்டு கூப்பிடுறது என்ன, கூப்பாடு, சாப்பாடு, வாங்க வாங்க அப்படின்னு இந்த சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுங்கிறதே எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதே மாதிரி ரெகுலர் ரொட்டீன்ல இருந்து ஒரு குட்டி பிரேக். நம்ம நிகழ்ச்சியில பிரேக் இல்லை நேயர்களே, கடகராசி நேயர்களே, உங்க லைஃப்ல ஒரு குட்டி பிரேக், குட்டி வாக், குட்டி டிஸ்கஷன் அப்படிங்கிறது போக வேண்டிய தருணம். கிட்டத்துல தான் போயிட்டு வந்துடலாமே, போனோன்னு வந்துடலாமே, எப்பவுமே தன்னை பிஸியாவே ஒரு என்கேஜ்மெண்ட்லயே வச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு, ஒரு எங்கேஜாவே இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு
பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ரெகுலர் ரொட்டீன்லேருந்து மாறுபட்ட ஒரு நாளாகவே இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆனால் எப்பவுமே கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தானே, அது எங்கே போச்சு, இது எங்கே போச்சு, ரொம்ப பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு எது எப்படி இருந்தால் அது அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு அப்படியும் எப்படியும் இருக்க வேண்டிய தருணம் இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் ஜிக்கு ஜேக்காக தான் போகும், ரேண்டமாக தான் மாறி மாறி வரும். முன்னாடி செய்யறது பின்னாடி, பின்னாடி செய்யறது முன்னாடி, ஆக மொத்தத்தில் கண்ணாடி அப்படிங்கிற விஷயம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். ககக கண்ணாடி கடகராசி அடடா. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் அதுல லைட்டா குறைஞ்சா கூட ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் வந்துடும் சார். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் ப்ரொஃபைல்ல வருதோ இல்லையோ, நம்ம லைஃப்ல நம்ம ஈகோவை கொஞ்சம் டச் பண்ற மாதிரி, தம்பி கொஞ்சம் எடுங்க, தம்பியா யாரை பார்த்து தம்பின்னு அப்படின்னு இந்த அண்ணா தம்பினாலே ஒரு சின்ன கிளாஷ் வரும்ல, அந்த அண்ணா தம்பிங்கிற கிளாஷ்லாம் இருக்கும். பூர்ண கும்பம் முதல் மரியாதை, விழாக்கள், விசேஷங்கள், வைபவங்கள், மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்வுகள் நீங்க ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க உங்க திருக்கரங்களால செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமா இருக்கும். சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா, இந்த உண்மையை நான் நிரூபிக்காம விடமாட்டேன் அப்படின்னு இந்த நிரூபிக்கிறேன்னு போனீங்கன்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம். சாட்சி உங்களை கவுத்துருவாங்க, சாட்சிக்கு வரமாட்டேன்பாங்க, ஆதாரங்கள் இருக்காது, ஆதாரத்துக்கெல்லாம் சேதாரம் ஆயிடும்னா பாருங்களேன் கன்னிராசி நேயர்களே. ஆமா சார், ஆமா சார், அந்த சேட் எரேஸ் ஆயிடுச்சு, அந்த மெசேஜ் டெலீட் ஆயிடுச்சு, அந்த இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அரசு ஆவணங்கள், ரசீதுகள், கோப்புகள், இந்த ஜெராக்ஸ் காப்பி, பிரிண்ட் அவுட்ஸு இதெல்லாம் காணுமே அப்படின்னு தேட வேண்டிய தருணம். தேடி தேடி தேய்ந்தேனே அப்படின்னு சந்திரனே சந்திராஷ்டமத்துல தேய்றாரு. அப்ப நீங்களும் கொஞ்சம் தேஞ்சுதான் போவீங்க அப்படிங்கிறத ஒரு அர்த்தமா என்னால சொல்ல முடியும். சந்திரன் தேய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை, நாணல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா. இந்த ஃபிளெக்சிபிள்னஸ், சார் நான் ஓகே, ஃப்ரண்ட்ல இருக்கணுமா ஓகே, பேக்ல இருக்கணுமா ஓகே, நடுப்புற உட்காரணுமா ஓகே, ஓகே ஓகேன்னு சொன்னீங்கன்னா அது நல்லது. அது எப்படி, இது எப்படி, இந்த நியாயம் பேசுவேன், நான் தர்மம் கேட்பேன், நான் நீதி கேட்பேன் அப்படின்னா திரௌபதி கேட்ட நீதிக்கே இன்னும் விட இல்லை, கண்ணகி கேட்ட நியாயத்துக்கு சுத்தமா விட கிடையாது. அப்போ எந்த நீதி, எந்த நேர்மை, எந்த நியாயம்? இந்த உலகமே பொய்கள் நிறைந்தது, அபத்தங்கள் நிறைந்தது, கிராஸ் கட்ஸு, கிராஸ் டாக்கு, ஷார்ட் கட்ஸு, நம்ம பேசின ரகசியத்தெல்லாம் வெளில சொல்லி விடுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. ரகசியம் ரகசியமாகவே காப்பாற்றப்பட வேண்டும் துலாம் ராசி நேயர்களே. இந்த நியாய தர்மத்துக்கெல்லாம் விளக்கம் கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் இல்லை, உங்கள்கிட்ட பதில் கிடைச்சாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, தப்பு கிடையாது. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணம், டிராவல், ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன், ஐயோ சாப்பாடுல நோ காம்ப்ரமைஸுப்பா, எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் இருக்கணும், அங்கே தான் வேணும் அப்படின்னு இந்த பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா, இந்த பெட்டர் மாஸ் லைட் தான் வேணுமா, அந்த பந்தம் வந்தெல்லாம் கொளுத்திக்க கூடாதா அப்படின்னா பந்தம்லாம் கொளுத்திக்க கூடாதுங்க, பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும்னு. அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ், ஐயோ அந்த கடை இல்லையா, ஐயோ அவர் இல்லையா, நம்ம அங்கே தானே போவோம், மாத்திலாம் நம்ம போக மாட்டோமே அப்படின்னு மாத்தி யோசிக்காத விருச்சிகராசி நேயர்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். இதை ஏத்துக்கலாமா வேண்டாமாங்கிற மனக்குழப்பம், மூடு ஸ்விங் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மூடு ஸ்விங் ஒரு ட்ரபிள் கொடுக்க வேண்டிய தருணம் இன்னைக்கு விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கணும். செலவை சுருக்கிக்கணும், வரவை சுருக்கிக்கணும், இருக்கிறத வச்சு சமாளிச்சிடலாமா, அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணுமா வேண்டாமே, ஜிபிலேயே பார்த்துக்கலாமே, ஃபோன்பேலேயே பார்த்துக்கலாமே அப்படின்னு இருக்கிறத வச்சு சமாளித்து கொள்வோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல அறிவுரை, எப்பவும் நீங்க பாருங்க அட்வைஸ் பண்ற ஆளு, ஆனா இன்னைக்கு அட்வைஸ் நிறைய கேட்கணும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை, திறன், பிள்ளைகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள். இந்த குழந்தைகள் விளையாடுற காட்சியை பார்க்கிறப்பவே ரொம்ப பெரிய சந்தோஷம்ங்கிறது. ஒரு பார்க்ல, ஒரு பிளே கிரவுண்ட்ல, கோவில்ல குழந்தைகள் ஓடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எப்பேற்பட்ட இடம், இந்த மாதிரி குழந்தையோட நிகழ்வு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும். பிள்ளைகளோட உடல் நலத்துல அதிக அக்கறை, புண்ணிய காரியங்கள், தெய்வ காரியங்கள், தான தர்மங்கள், ஆசீர்வாதங்கள், இதை பத்தி பேச வேண்டிய தருணங்கள். அதே மாதிரி அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அழகு நிலையங்கள், அழகு பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், பர்சனல் கேர் ஐட்டம்ஸ்,
வாசனாதி திரவியங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணி வாங்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக தொடர்ந்து காணப்படும். நல்ல கஷேத்ராடனங்கள், பிரயாணங்கள், தெய்வ வழிபாடுகள், ஆலய தரிசனங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை, வாகனம், சுபங்கள், இந்த பழைய வண்டிலாம் பார்க்க மாட்டீங்க. நல்ல புதுசா ரேஞ்சா, சார் நம்ம ரேஞ்சான ஆள் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்கள் ரேஞ்சாக இருக்க வேண்டிய தருணம். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் எப்பவுமே டிக்கா ட்ரெஸ் பண்ணணும், நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், டிப் டாப்பா இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கும் பாருங்க. டிப் டாப்புங்கிறது நிச்சயம் இருக்கும். தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள், துணைவியார், இவங்க கிட்ட எல்லாம் பக்கபலமான ஆதரவு, மாமன் மைத்துரன் கிட்ட இருந்து பெரிய ஆதரவு தரக்கூடிய விஷயங்கள், சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்காக கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உடல் நலத்திலையும் சரி, மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படுவதற்கான தருணம். காணாம போன பொருள் எதா இருந்தாலும் சரி, உடனே அதை தேடி கண்டுபிடிச்சு அடுத்தவங்களுக்காகவும் அதை தேடி கண்டுபிடிச்சு ஒப்படைக்க வேண்டிய அமைப்பு மகராசி நேயர்களுக்காக இருக்கும். அதுல பெயர் புகழ் பெருமை உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் குறுக்கு வழிகள் வேண்டாம். நோ ஷார்ட்கட்ஸு, நோ கிராஸ்கட்ஸு. காத்திருக்கிறதுக்கு கற்றுக்கணும். கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன் வெயிட்டிங், அவங்க வராங்க வெயிட்டிங், இவங்க வராங்க வெயிட்டிங், கொஞ்ச நேரம் அவங்கள உட்கார சொல்லுங்க, அங்கேயே உட்காருங்க, இங்கெல்லாம் வராதிங்க அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை வெயிட் பண்ண சொல்றதோ, இல்லை நீங்க யாருக்காவது ஒருத்தருக்காக காத்திருக்கிறதோ. சார் 4-5 தடவை ஃபோன் பண்ணிட்டேன் சார், ஃபோன் எடுக்காம என்ன சார் வேலை? ஃபோன் எடுத்து ஒரு பதில் சொல்ல வேண்டாமா? எனக்கு ஒரு காரியத்தை முடிச்சு கொடுக்க வேண்டாமா? இது என்னன்னு பதில் சொல்ல வேண்டாமான்னு கேட்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு வெயிட்டிங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறதும் உங்களுக்காக அதிகம் காணப்படும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரை எடுத்தோம் கவுத்தோங்கிற முடிவு மட்டும் வேண்டாம். சுபத்துவமான நிகழ்வுகள், சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம், யானை பலம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட். அப்பா நினைச்ச காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா, எதிர்பார்த்ததை விட ஒரு 10 ரூபாய் சேர்த்து கிடைச்சிருக்கு, இந்த 10 ரூபாய்க்கு தானே இந்த பேச்சு பேசுறோம், தொண்டை தண்ணியே போச்சு சார், தொண்டை காஞ்சி போச்சு சார், தொண்டை வறண்டு போச்சு சார், ஒரு டீ காப்பி கூட கேட்டா கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசினியர்களுக்கு பெரிய மில்க் ஷேக்கே உங்களுக்காக காத்திருக்கும். ஒரு மில்க் ஷேக்கே கொண்டு வந்து அந்த மில்க் ஷேக்கை கொடுக்கணும் பார்த்துக்கங்க. அப்போ பழச்சாறு, கனி வகைகள், ஜில்லுன்னு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. ஐஸ் பாரியே தூக்கி உங்க தலையில வச்சு அப்படி சந்தோஷமான செய்தி மாலை நேரத்துல மீனராசி நேயர்களுக்காக. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.